வணக்கம். வாங்க மத்தி மீன்களை பற்றி நம்ம இன்னைக்கு அறிஞ்சுக்கலாம். மத்தி மீன் அப்படிங்க சாலைன்னும் அழைக்கப்படுற அந்த மீனோட ஆங்கில பெயர் சர்டைன். இது இத்தாலி நாட்டோட சார்டினியாங்கிற தீவுல ஒரு காலத்துல இந்த மீன்கள் அதிகமா இருந்ததால அந்த மீனோட பேர்லயே இந்த தீவும் அழைக்கப்பட்டதா ஒரு கருத்து இருக்கு. மத்தி மீன்கள்ல 21 இனங்கள் இருக்கு. உலகோட பல்வேறு கடற்பகுதிகளிலும் மத்தியை பார்க்க முடியும். இந்தியாவுல 14 மத்தி மீன் இனங்கள் காணப்படுது. சூடை, நொணலை, கிரிமீன் சாலை, தட்டக்கவலை, ஊசிக்கவலை, வரிக்கவலை, நெடுங்கவலை, நீர்த்துக்கவலை, கொடக்கவலை, நச்சாலை, பேய்ச்சாலைன்னு பல பெயர்களால இது அழைக்கப்படுது. மத்தி மீன்களோட உடல் சற்று நீளமாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். பொதுவான நீளம் 15 முதல் 30 சென்டிமீட்டர் வரை இருக்கும். இது கூட்டமா வசிக்கும் மீன்கள். மிதவை வகை உயிரினங்களை விரும்பி சாப்பிடுது. இவை மிக பிரபலமான உணவு மீன்கள். பெரிய மீன்களை பிடிக்கிறதுக்காக தூண்டில்ல இறை மீன்களாகவும் இதை பயன்படுத்துறாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? எண்ணெய் எடுக்கவும் தீவனம் தயாரிக்கவும் கூட மத்தியில பயன்படுத்துறாங்க. மேலை நாடுகள்ல தகர டின்ல மத்திகள் அடைச்சு விற்கும் பழக்கம் இருக்கு. அதை வச்சுதான் பேக்கடு லைக் சர்டைன்ஸ் என்ற சொலவாடையே உருவாகி இருக்குங்க. இடைவெளியே இல்லாம அடசலா கூட்டமா இருந்துட்டா நம்ம ஊர்ல புலி மூட்டை போல அடைச்சு வச்சுக்கிறாங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அது போல அங்கெல்லாம் சார்டின் போல அடைச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்களாம். பண்டிகை எப்போது வருதுன்னு நம்ம காத்திருக்கிறோம் இல்லையா? அது போல மத்தி மீன்களை விருந்தாக சாப்பிடுவதற்கு ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதியில பல வேட்டை விலங்குகள் காத்திருக்குமா. அந்த நிகழ்வு என்னன்னு பார்க்கலாமா? ஒரு வகை மத்தி இனம் மே மாதம் தொடங்கி ஜூலை வரையிலான காலகட்டத்துல தெற்கு ஆப்பிரிக்காவோட கடற்பகுதியில கூட்டமா சேருமா. இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் இல்ல, மிகவும் பிரமாண்டமான கூட்டம். இந்த மத்தி கூட்டத்தை அளவெடுத்தா அதோட நீளம் 7 கிலோமீட்டர் நீளமும் 1.5 கிலோமீட்டர் அகலமும் இருக்கும். கடலுக்கு மேலே விமானத்துல பறந்தா கூட இந்த கூட்டத்தை நம்மால பார்த்து விட முடியும். இந்த நிகழ்வை சார்டின் ரன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த மத்தி கூட்டத்தை வேட்டையாடிகள் எப்படியெல்லாம் வேட்டையாடுகின்றனன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இன்டர்நெட் யூடியூப்ல போய் செக் பண்ணி பாருங்க. இது ஏன் கூட்டமா சேருது அப்படிங்கிறது இன்னமும் மிக தெளிவா தெரியல. இது இனப்பெருக்கத்துக்காக ஒன்று சேருதுன்னு ஒரு கருத்து இருக்கு. சில ஆண்டுகள்ல இந்த மத்தி கூட்டம் வராமல் போவதும் ஒன்று. கடல் நீரோட வெப்பநிலை, கடல் நீரோட்டம், காற்றழுத்தம், காற்றோட திசைவேகம், காற்றின் வெப்பநிலை போன்ற பல்வேறு அம்சங்கள் சரியா இருந்தா மட்டும்தான் மத்திகள் கூட்டமா சேரும். இந்த மத்திகளை சாப்பிடுறதுக்கு சுறாக்கள், சூறை மீன்கள், கோலா மீன்கள், கடற்பறவைகள்னு பல வேட்டையாடிகள் காத்துக்கிட்டு இருக்கோம். மத்தி கூட்டம் இருக்கும் வரைக்கும் இதுக்கு பெரிய விருந்து தான். கேரளாவில பாத்தீங்கன்னா சாலை மீன், அதுவும் நெய் சாலைன்னு அழைக்கப்படும் ஒரு வகை மீன் எவ்வளவு சுவையானதுன்னு அவங்க சொல்லுவாங்க. கப்பக்கிழங்கும் மத்தி மீன் குழம்பும் அற்புதமா இருக்குன்னு உங்ககிட்ட மகிழ்ச்சியா பகிர்ந்துக்குவாங்க. நெய்ச்சாலைன்னு குறிப்பிடப்படுற இந்த ஆயில் சர்டைன் இனம் இந்தியாவோட மிக முக்கியமான மீன்ல ஒண்ணு. இந்தியாவோட கடற்பகுதியில மிகவும் அதிகமா காணப்படும் மீன் இனங்கள்ல நெய்ச்சாலை நிச்சயம் இருக்கும். இந்த மீனை மலையாளத்துல குடும்பம் புலர்த்தின்னு அழைக்கிறாங்க. புலர்த்தின்ற மலையாள சொல்லுக்கு பொருளாதாரம் வழங்கி முன்னேற்றுபவர் அப்படிங்கிறது பொருள். அந்த அளவுக்கு கேரள மீனவர்களோட வாழ்வுக்கு இந்த மீன் ரொம்ப முக்கியமானது. கேரளாவில மொத்தமா பிடிக்கப்படும் மீன்ல 1/3 பங்கு நெய்சாலைத்தான். விலை குறைவு அப்படிங்கிறதால ஏழைகளோட மீனுன்னும் இந்த மீன் பாராட்டப்படுது. 2000 ஆண்டுக்கு பிற்பகுதியில இந்த மீன் அதிகமா பிடிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த மீன் அதிகமாகவே பிடிபட்டு வந்தாலும் சில ஆண்டுகளோட மீனோட எண்ணிக்கை குறைஞ்சிச்சு. கடலோட சூழல் மாறுபடுறதால இந்த மீனோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டதுன்னு விஞ்ஞானிங்க சொல்றாங்க. குறிப்பா கேரளாவோட கடலோர வெப்பநிலை அதிகமாகி விட்டதால இந்த மீன்கள் வடக்கு நோக்கி நகர்ந்து விட்டதுன்னு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. காலநிலை மாற்றத்தோட தீவிரத்தன்மை அதிகரிக்கும் போது இந்த மீன்கள் புதிய இடங்களுக்கு சென்று விடுது. அது மீன்களோட வருகையை பாதிக்குது. மத்திய கடற்சார் மீன் ஆராய்ச்சி கழகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் 2023 ஆண்டுல நெய்சாலை மீனின் முழுமையான மரபணுவை ஆராய்ஞ்சிருக்காங்க. மரபணுக்களை புரிஞ்சுக்கிட்டா இந்த மீனோட மாறுபாடுகளையும் நம்மால புரிஞ்சு கொள்ள முடியும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. மத்தி மீன்கள் பெரும்பாலும் சிறிய படகுகள் வைத்திருக்கும் மீனவர்களால் தான் பிடிக்கப்படுது. மத்தி போன்ற குட்டி மீன்கள் தான் இந்த மீனவர்களுக்கு வருமானத்தையும் வழங்குது.
ஆனா சுற்றுச்சூழலும் மாறுபாடுகளும் காலநிலை மாற்றத்தாலும் இந்த மீன்களோட வரத்து குறைஞ்சு வருது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்போட நம்ம ஒரு மீன் இனத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற தகவல்களுக்கு அடுத்த வாரம் வரையும் வெயிட் பண்ணுங்க. தொடர்ந்து வசி விலாக்ஸ பாத்துக்கிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.